மாநகராட்சி அதிகாரிகளுக்கு இந்த தண்ணீரை ஒரு பாட்டில் கொடுங்கள், இதை குடிக்க வேண்டும். அன்புமணி ராமதாஸ் ஆவேசம். தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் அன்புமணி ராமதாஸ் மேற்கொண்டு வருகின்றார். 3வது நாளாக இன்று காஞ்சிபுரம் சட்டமன்ற பகுதியில் நடைபயணம் மேற்கொண்டார். முன்னதாக காஞ்சிபுரம், நந்தப்பேட்டை மற்றும் வையாவூர் ஏரிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஏரிகள் மிகுந்த மாசு அடைந்ததாகவும் கழிவுநீர் கலந்திருப்பதாகவும் ஆக்கிரமிப்பில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பின்னர் இந்த ஏரிகள் மன்னர் காலத்தில் கட்டப்பட்டவை, இதை நாம் பாதுகாக்க வேண்டும். தற்பொழுது தமிழகத்தில் வெறும் 14,000 ஏரிகள் மட்டும்தான் உள்ளது. காலம் காலமாக அது நம்முடன் இருக்கக்கூடியது. ஆகவே இவைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்கவில்லை என்றால் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த மாசடைந்த இந்த பாட்டில் தண்ணீரை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஒரு பாட்டில் கொடுங்க, கலெக்டர் உட்பட அதிகாரிகளுக்கு ஒரு பாட்டில் கொடுங்க என்று ஆவேசமாக பேசினார். அப்போதுதான் இந்த ஏரி நிலைமை அவர்களுக்கு புரியும். வருங்காலத்தில் இந்த ஏரிகளை காக்க காஞ்சிபுரம் பகுதியில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி பாதுகாப்போம் என்று தெரிவித்தார். மேலும் இதனைத் தொடர்ந்து பிள்ளையார்பாளையம் பகுதியில் உள்ள நெசவாளர்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். மேலும் பிள்ளையார்பாளையம் பகுதியில் கலைமாமணி விருது பெற்ற முத்து கணேசன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார். இந்நிகழ்வின் போது மாநில பசுமை தாயகத்தின் செயலாளர் அருள், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார், மாவட்ட தலைவர் உமாபதி, காஞ்சிபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி கமலாம்பாள், ஒன்றிய செயலாளர் ஏழுமலை, வையாவூர் தலைவர் ஜெயலட்சுமி நீலகண்டன், மாமன்ற உறுப்பினர் சண்முகானந்தம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.